கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற இளைஞர் ஒடிசா ரயில் நிலையத்தில் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கஞ்சா வாங்க சென்ற வாலிபர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு பலியான பயங்கரத்தின் பின்னணி என்ன? ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்த ஒற்றை மகனை பறிகொடுத்த ஒரு தாயின் ஆதங்க வார்த்தைகள்தான் இது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற மகன் 2 நாட்களுக்கு பின் ஒடிசாவில் பிணமாக கிடப்பதை எந்த பெற்றோரால் நான் தாங்கிக் கொள்ள முடியும்? நான் போறேன்டா, வேண்டாம் நீ வேணாடா, உனக்கு இதெல்லாம் பழகலாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இல்லைண்ணா நானும் வரேன்டா, எனக்கு காமிச்சிரு, ஒரே ஒரு வாட்டி எனக்கு இடத்த மட்டும் காமிச்சிரு அப்படின்னு இவனோட வாரண்டியாக போய் இது பண்ணுறான். அப்போது இவன் கூப்பிட்டு போகிறான், ட்ரெயினில் போகிறாங்க, போய் இறங்குறாங்க. இறங்கி அங்கே கெஞ்செல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்கே ஒரு நார்த் இந்தியனை பிடிச்சி மோட்டோன்னு ஒரு வாங்கிடலாம் பண்ணி. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஜோதி. ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அதில் அஜய் என்ற 22 வயதான மகன் கடந்த 28ஆம் தேதி நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். 2 நாட்களுக்கு பின் பெற்றோரை தொடர்பு கொண்ட அஜய் தான் ஒடிசாவில் இருப்பதாகவும் சில மர்ம நபர்கள் தன்னை கடத்தி வைத்து பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் கொடுக்கவில்லை என்றால் கொன்று விடுவோம் என கூறி தாக்குவதாகவும் அழுது புலம்பியிருக்கிறார். நைட் 1:30 மணிக்கு போன் வருதுப்பா, எப்பா என்ன இந்திக்காரங்க பூச்சி வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க, லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. அக்கா அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா, அவங்க கேக்குற பணத்தை குத்துரு என்ன சாவ வச்சிருவாங்கக்கா. கத்தி வச்சு நிக்கிறாங்க, என் பக்கத்துல கத்தி வச்சு நிக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குதுக்கா, நீ தான் காப்பாத்துவ என்ன. அக்கா பணத்தை அமுச்சு வச்சுடுன்னு சொல்றாங்கக்கா. உடனே அஜயின் பெற்றோர் இது குறித்து புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே விசாரணையை தொடங்கிய போலீசார் தனிப்படை அமைத்து ஒடிசாவுக்கு விரைந்துள்ளனர். அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ரயில் நிலையம் அருகே உடலில் காயங்களுடன் சடலமாக கிடந்திருக்கிறார் அஜய். இது குறித்து ஒடிசா பாரப்புல்லா காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல அஜய் காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் ஆழ்கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற அஜய் அங்கிருந்து அபினேஷ் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியுடன் ஒடிசாவுக்கு சென்றுள்ளார். சென்னை புழல் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர். அவர் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். தற்போதும் கஞ்சா வாங்குவதற்காகவே கொடைக்கானலில் இருந்து ஒடிசாவுக்கு சென்ற போதுதான் அஜயும் அபினேஷுடன் கிளம்பியிருக்கிறார். மேலும் அஜய்க்கு கஞ்சா பழக்கம் இருப்பதாக தெரிகிறது. அதன்படி இருவரும் சேர்ந்து ஒடிசாவில் ஒரு கஞ்சா டீலரிடம் கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து பொருளை வாங்கி உள்ளனர். ஆனால் அங்கிருந்து ஊருக்கு கிளம்பிய போதுதான் சில மர்ம நபர்கள் அஜய் அபினேஷை வழிமறித்து தகராறு செய்ததாக தெரிகிறது. அந்த தகராறு கைகலப்பாக மாற அபினேஷ் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். அஜய் மட்டும் அந்த கூட்டத்திடம் வசமாக சிக்கியிருக்கிறார். சிக்கிய அஜயை கடத்தி வந்து குடும்பத்தாரிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறது அந்த கும்பல். ஆனால் முடிவில் அஜயை கொன்று ரயில் நிலையம் அருகே வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் தப்பிச் சென்ற அபினேஷையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இதனிடையே அஜய் மரணத்திற்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர்.
இதற்கிடையில் அஜய்க்கு நடந்தது திட்டமிட்ட கொலை எனவும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் முன்விரோதம் காரணமாக ஒடிசாவுக்கு அழைத்துச் சென்று அவரை கொன்றதாக பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சேட்டு ஜெகன்மோகன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை அடிக்ட் பண்றாங்க. போதைப் பொருளுக்கு அடிக்ட் பண்ணி இவனை யாருக்கும் தெரியாம இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான் சார். இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான். பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் டூர்னு சொல்லிட்டு தனியா அனுப்புறாங்க. யாருமே கூட இருக்கிற பசங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு கூட அனுப்புறாங்க சார். கூட அனுப்பிச்சிட்டு அங்க என்னவோ பண்றாங்க. இவங்க மேல கேஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் மாத்துறதுக்காக காசு கேட்டு மிரட்டுறாங்க. 1 வாட்டி 2 வாட்டி கால் பண்ணாங்க. அவ்வளவுதான் சார். சும்மா சொல்லணுமேன்றதுக்காக தான் கால் பண்ணி காசு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. காசு எல்லாம் மோட்டிவ் கிடையாது சார் அவங்களுக்கு. இந்த நிலையில் திருவள்ளூர் காவல்துறையினர் அஜயின் உறவினர்களுடன் ஒடிசா செல்ல திட்டமிட்டுள்ளனர். ஒடிசாவில் அஜய்க்கு என்ன நடந்தது? அந்த மர்ம நபர்கள் யார்? ஏன் அஜயை கடத்தி கொலை செய்தனர்? கஞ்சா கடத்தல் விவகாரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல கோணங்களில் விசாரணை தொடர்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.